வட்டி அடிப்படையில் ஒருத்தர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவரோட ரெண்டாவது பகுதி நான் பதில் சொல்லிடுறேன். வாங்கிட்டாருண்டா அவர் சொத்து வாங்கிட்டாரு, சுகம் வாங்கிட்டாரு, எல்லாம் ஏதோ லோன் அடிப்படையில் வட்டி அடிப்படையில் வட்டி கட்டி வாங்கிட்டாருன்னு இப்போ அவர்கிட்ட சொத்து கொஞ்சம் இருக்குது. இந்த சொத்துகள் இருந்தால் இது அவர் அந்த வட்டி பணத்தை இதிலிருந்து மீள்றார், தௌபா செய்கிறார். யா அல்லாஹ் நான் இதில் என்ன நான் தவறு செஞ்சுட்டேன், தௌபா செஞ்சப்ப என்ன அவர் ஒரு ஆள்கிட்ட எடுக்கலையே, அது பேங்க்கு திருப்பி கொடுக்கலுமா? இயலாது. ஒரு நபர்கிட்ட என்ன செய்யலை, அவர் எடுக்கவில்லை, அவர் யாரும் தெரியாது. இது எப்படி தௌபா செய்யறது? அப்படி என்றால் அவர் நிறைய தான தர்மங்கள் செய்யணும், அவ்வளோதான் அவருக்கு உள்ளது. அவர் என்ன செய்யணும்னா சொத்தை முழுசாக இழக்க வேண்டிய அவசியம் இல்லை, சொத்துக்களை என்ன அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்த எத்தனையோ பேர் பல வட்டி பொருளாதாரங்கள் பல விதமான தவறுகள் ஈடுபட்டு தான் தௌபா செஞ்சு வந்தாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாத்தையும் என்ன செய்யலை, நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருங்க, எல்லாத்தையும் என்ன செஞ்சிருங்க, இல்லாமல் ஆக்கிருங்கன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, சொல்லவில்லை. எனவே அவர் தௌபா செஞ்சு மீண்டு தன்னை கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு அவர் என்ன செய்யணும், நிறைய தான தர்மங்கள் செஞ்சுக்கணும்.